பூமி சிதா சீரியல்ல இப்ப வேற லெவல்ல வந்து மாயாஜாலமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அல்லமீன் வந்து களத்தில வந்து இறங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு சைடு. ஆனா அல்லமீனையே வந்து ஓட ஓட விட்டுட்டாங்க நம்ம பூமி. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "பூமி இன்னும் கொஞ்சம் நேரத்தில நீ எப்படி இருந்தாலும் இங்க வரதான் போற. வந்தனா கண்டிப்பா வந்து மாட்ட தான் போற" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் பொம்மிய வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தமன்னா வந்து ஒருத்தவங்கள பூஜை செய்ய சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து அல்லமீன் வந்து மேலேருந்து கீழ இறங்கி வராங்க போல இருக்கு. "நான் வந்துட்டேன். திருப்பி இங்கேருந்து போணும்னா பொம்மிய அனுப்பிச்சு வச்சுட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொம்மிய பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. "அல்லமீன் நாங்க வந்து தோத்து போயிட்டோம். உங்க சிஷ்யனா இருந்து எங்களால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. பொம்மிய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அல்லமீன் வந்து பொம்மிக்காக வந்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ஃபங்ஷன் ஆகாய பூஜை நடக்காது. பொம்மிக்கும், இப்ப அல்லமீனுக்கும் சண்டை நடக்க போகுது. அதுவும் உங்க வீட்டு மாடியில அப்படின்னு சொல்லும்போது, மாடிக்கு வந்து போறாங்க அல்லமீன். அப்பன்னு பார்த்து மாயாஜாலம் வந்து பண்றாங்க. ஆப்போசிட்ல வந்து பொம்மி வந்து நிக்கிறாங்க. நிச்சயம் வந்து பொம்மியால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து பொம்மி வந்து வேற வேற ரூபத்துல வந்து பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி உண்மையிலேயே வந்து கார்த்தியாயினிங்கிற ஒருத்தவங்க வந்து ஆகாய பூஜைய வந்து செய்யறதுக்காக வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. பொம்மி வந்து மாடியில இருக்காங்க. இது தெரியாம வந்து நம்ம தமன்னா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்னது யாருமே பூஜை செய்ய வர வாய்ப்பே இல்ல. பொம்மி இன்னும் கொஞ்சம் நேரத்தில அனுப்பிச்சு வைக்க போறாங்க. இப்பதான் அல்ல மீன பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலங்கிற மாரி ரகுவரன்லேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடுலேருந்து. இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சுருவோம்ல. நீங்க என்ன சந்தேகப்படலாம். ஆனா எங்க தலைவர நீங்க சந்தேகமே படக்கூடாது. அவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியும்ல. ஆமாமா. பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பொம்மியோட 100 மடங்கு என்ன 1000 மடங்கு வந்து சக்தி அதிகமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லமீன், இதில உனக்கு சம்மந்தம் இல்ல. நீ பாட்டுக்கு என்ன இங்கேருந்து விடு. நான் ஏகப்பட்ட காரியம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு நியாயம், தர்மம் இதெல்லாம் கிடையாது. உன்ன அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்கிட்டலாம் நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பூஜை செய்யறதுக்காக கார்த்தியாயினிங்கிற ஒருத்தவங்க வந்து வராங்க. வேற யாரும் இல்ல. நம்ம தீபா தான் வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. செம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மாயாஜாலம் வேற லெவல்ல வந்து வீட்டுக்குள்ள வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. விளக்கெல்லாம் வந்து ஏர்லயே வந்து நிக்குது போல இருக்கு. அந்த இடத்துல இத பார்த்தோனே, அவங்க வந்துட்டாங்க. அதுக்கான சிம்ப்டம்ஸ் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள வரவேற்கிறதுக்காக விளக்கு வந்து வாசல்ல அப்படியே மிதக்குற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே வந்து உள்ள வந்துட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தியாயினி. பூஜை செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நெனச்சு நம்ம சொன்னா, இவங்க வந்திருக்காங்க. இந்த வீட்ல இனிமேட்டு எல்லாமே வந்து என் கண்ட்ரோல் தான். என் முன்னாடி யாருமே வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான், பொம்மிய வந்து அப்படியே வந்து தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ப அல்லமீன். "என்ன விடு விடுங்கிற" மாரி பொம்மி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொம்மிக்கு வந்து சக்தி குடுக்குற மாரி, நம்ப கார்த்தியாயினி வந்து பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இவங்க செய்ற மாயாஜாலம் மூலியமா ஒரு ஒளி வந்து பொம்மிக்கு வந்து பட ஆரம்பிச்சிருது. இன்னொன்னு அல்லமீன் வந்து வந்த காரியத்த வந்து சிறப்பா வந்து முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன, இனிமேட்டு நமக்கு பிரச்சனையே இல்ல. நிம்மதியா இருக்கலாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப ரகுவரனும், தமன்னாவும் சந்தோஷமா இருக்காங்க. கார்த்தியாயினிங்கிறவங்க பூஜை பண்ணி ஒரு மாயாஜாலமான ஒளி வந்து அப்படியே அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து பொம்மி மேல பட்டுக்கிட்டு இருக்கு. பொம்மி வந்து இவ்வளோ நேரம் வந்து சாமிய வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களால தான் நான் இங்க வந்து இருக்கேன். தர்மம் தான் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கணும். நியாயம் தான் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கணும். நீங்க கண்டிப்பா எனக்கு உதவுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த ஒளி வந்து பட ஆரம்பிச்சிருது. பட்டோனே பொம்மிக்கு வந்து விஸ்வரூப சக்தி வந்து கிடைக்குது போல இருக்கு. அந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஏர்ல இருந்த பொம்மி அப்படியே அல்லமீனால தூக்கவே முடியல. அப்படியே வந்து கீழ இறக்கி வைக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. "என்ன ஆச்சு? என் சக்திக்கு என்ன ஆச்சு? என்னால ஏன் இப்படி வந்து ஆகுது?" அப்படின்னு சொல்லி அல்லமீன் வந்து கைய வந்து எடுத்துடுறாங்க. ஏன்னா பொம்மிய வந்து தொடக்கூட முடியல அந்த இடத்துல. உடனே கைய எடுத்தோனே, "என்ன ஆச்சு? இப்படி ஒரு சூழ்நிலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அல்லமீன் இப்ப சண்டை போடலாமா? நான் உனக்கு சந்தர்ப்பம் குடுக்குறேன். இங்கேருந்து ஓடி போயிடு. இந்த அல்லமீனுக்கே வந்து சான்ஸ் தரியா? நான் உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி கிட்டக்க வரலான்ட்டு இருக்கிறப்ப, அவங்க பொம்மி பக்கத்திலேயே வர முடியல. பொத்து பொத்துன்னு கீழ வந்து விழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ப அல்லமீனு. "என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி கீழ இருக்கிறவங்கலாம் யோசிக்கிறாங்க. அல்லமீனுக்கு வந்து பிரச்சனையாயிருது. அதனால தான் இங்க பிரச்சனையாயிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அல்லமீனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி வேற ஒரு புகைய வந்து வர வைக்கிறாங்க. கீழ இருக்கிற மந்திரவாதிங்கலாம் அவங்க வந்து வந்தோனே, அல்லமீனுக்கே ஆபத்து வந்துருச்சு. பொம்மிக்கு வந்து ஏகப்பட்ட சக்தி வந்துருச்சு. உள்ள கார்த்தியாயினிங்கிறவங்க பூஜை செஞ்சவங்க ஒரு மாயாஜால ஒளிய வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அதனால பொம்மிக்கு அல்லமீனோட 100 மடங்கு, 200 மடங்கு சக்தி வந்துருச்சு. இனிமேட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இங்கேருந்து தப்பிச்சு போறத விட்டா, நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழியும் இல்ல. அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்து பயந்துர்றாங்க. ஒரு பக்கம் அல்ல மீன் வந்து
பார்த்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே நியாயம் தான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னப்ப, என்னமோ சிரிச்சுக்கிட்டு இருந்தியே! உன் முன்னாடி யாராலயும் நிக்க முடியாதுன்னியே! இப்ப நான் நின்னு காட்டிட்டேனா, என்ன செஞ்சு கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து உரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப அல்லமீன. உடனே கழுத்த வந்து பிடிச்சுட்டாங்க. அப்படியே வந்து பொம்மி இவ்வளோ நேரம் ஏர்ல இருந்த மாரி அல்லமீன வந்து தூக்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கீழ வந்து பூஜைக்கான ஏற்பாடுலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தியாயினி. பூஜை பண்ண பண்ண பொம்மிக்கு சக்தி வந்து அதிகமாயிட்டே போற மாரி சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்ல. பொம்மி வந்து பூஜை வந்து இங்க கீழ உட்காந்துக்கிட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தியாயினி. அங்க வந்து அல்லமீன வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அல்லமீனுங்கிற ஒருத்தரே வந்து இல்லங்கிற மாரி தான் அந்த சீன்ல வந்து காட்டியிருந்தாங்க. தெரியாம தமன்னா வந்து வெளியில வந்து சத்தம் அதிகமா கேட்டோனே, தமன்னாவும் ரகுவரன் மட்டும் வெளியில போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறாங்க. இது எல்லாம் மேஜிக்குன்னு தான் வீட்ல இருக்கிற எல்லாரும் நெனச்சதுனால, அப்படியே வந்து கேஷுவலா வந்து விட்டுட்டாங்க. சித்தார்த்லேருந்து எல்லாரும். அந்த மந்திரவாதிகள்ட்ட வந்து கேட்குறாங்க. தேவையில்லாம நாங்க இங்க வந்தது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன் என்னாச்சு? அல்லமீனே போயிட்டாங்க. பொம்மி வந்து அனுப்பிச்சு வச்சுட்டான்னோனே, தமன்னாக்கு என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னு சுத்தமா வந்து புரியல. அப்பனா சித்தப்பா, அல்லமீனே எவ்வளோ பெரிய மாசு. என்ன ஆச்சு சொல்லுங்கன்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இனிமேட்டு நாங்க இங்க இருந்தா அவ்வளோதான். நாங்களும் வேண்டியதான்னு சொன்னோனே, இருக்கிற தடயமே தெரியாம அங்கேருந்து வந்து ஆரம்பிச்சுடுறாங்க. தாத்தாக்குள்ள இருந்த கருப்பு கலர் புகையும் அப்படியே வந்து வெளியில வந்து போறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தியாயினி பூஜை பண்ணும்போது சட்டுன்னு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க போல இருக்கு. வேற லெவல்ல மாயாஜாலமா சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அல்ல மீன் செமையா வந்து பில்டப் குடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு அந்த இடத்துல. ஆனா, நம்ம பூமிக்கு முன்னாடி வந்து நிக்கவே முடியலங்கிறது சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.